என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, பஞ்ச காலத்திலும் நான் உன்னை பாதுகாப்பேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுகமாக வச்சுருப்பேன், நீ சுகமாக என்னோடு தங்கியிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு? கர்த்தருக்கு பிரியமானவன். அவருக்கு பிரியமானவர்கள் என்று வேதத்தில் சிலரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்றெல்லாம் எழுதப்பட்டு, ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று, தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்கிற தாவீது, இவங்களெல்லாம் ஆண்டவர் பிரியமானவர்களாக வைத்திருந்தார். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிறதில் ரொம்ப முக்கியமான ஜெபம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். என்னுடைய ப்ரேயர் ரூமில் கூட அதை எழுதி வச்சுருக்கேன், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், நான் எதை செய்தாலும் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அப்படி தான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க, நீங்கள் சுகமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு பிரியமானதையே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஆண்டவர் உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன், உமக்கு பிரியமானவளாய் நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், சுகமாய் தங்கி இருக்கலாம்.